மக்களே அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபிட் சார் இங்கிலீஷ். இது பேங்கிங் அவேர்னஸ் சீரீஸில் நெக்ஸ்ட் கண்டென்ட் வீடியோ மக்களே. இதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லோன்ஸ். எனி லோன்ஸ்ன்றது நாட் ஓன்லி ஃபார் பேங்க்ஸ், எனி ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனுமே லோன் கொடுக்குறாங்க. லோன்ஸ்ன்றது ஜென்ரலாக எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, லோன்ஸ்னால் என்ன, அதிலே வந்து டைப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டியை பேஸ் பண்ணி ஒரு லோனை வந்து சொல்லுவாங்க. பிளட்ஜு, ஹைப்போத்திகேஷன், மார்க்கேஜ் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அதை பற்றி நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்ப்போம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அடுத்து இன்னொரு விஷயம் நம்ம லோன்ஸ் என்ன படிக்கலாம்னா, ஒரு செப்பரேட் டாபிக் அபவுட் ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங். அதாவது டைம்லி அடிகேட் கேபிட்டல், அதாவது தேவையான மணி முக்கியமான செக்டார் அது. பட் அந்த பர்டிகுலர் டைமில் தேவையான மணிக்கு போய் சேராது அந்த செக்டாருக்குலாம். அந்த மாதிரி செக்டார்ஸ்லாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டைம் டு டைம் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ரினியூபிள் எனர்ஜி அந்த மாதிரி விஷயம்லாம் கூட அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. நிறைய செக்டார்ஸை புதுசாக இன்க்ளூட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல வரேன், ஓகேங்களா. ஸோ அதில் எப்படி லோன் கொடுக்குறாங்க, அட்ஜஸ்டட் நெட் பேங்க் கிரெடிட்னு ஒரு விஷயம் இருக்குது. அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் அதுக்கு லோன் கொடுக்குறாங்க, அதெல்லாம் வந்து நம்ம பார்ட் 3ல பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்ட் 1 இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜென்ரலாக வந்து லோன்ஸ்னால் என்ன. பேங்க்கில் 2 மேஜர் ஃபங்க்ஷன். பேங்க்ஸ்ன்றது ஜென்ரலாக என்ன மக்களே, லைசன்ஸ் பண்ணப்படுறாங்க. யாரால் லைசன்ஸ் பண்ணப்படுறாங்க? நம்ம கண்ட்ரியோட சென்ட்ரல் பேங்க், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா லைசன்ஸ் கொடுக்குறாங்க. என்ன லைசன்ஸ் கொடுக்குறாங்க? அவங்க டெபாசிட் வாங்கி லோன் கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு வந்து இவங்க லைசன்ஸ் பண்ணப்படுறாங்க. அடுத்து வந்து அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே வந்து அவங்க ஆர்பிஐ வந்து டிசைன் பண்ணுறாங்க. அப்போது பேங்க்ஸோட ப்ரைமரி வேலை என்ன? ஒன்று வந்து டெபாசிட், கஸ்டமர் கிட்ட இருந்து டெபாசிட் வாங்குவாங்க. ரெண்டாவது, அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்கிட்ட வாங்கின டெபாசிட் ப்ளஸ் அவங்க கிட்ட இருக்கிற மணி ரெண்டுத்தையும் சேர்த்து லோனாக லென் பண்ணுவாங்க. இந்த லோன் வழியாக ஏர்ன் பண்ணுவாங்க, லோன் வழியாக சம்பாதிப்பாங்க இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ லோனுன்னு கொடுக்குறப்போ சும்மா கொடுக்க மாட்டாங்கல்ல. அந்த லோனுக்கு வந்து நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணுறப்போ 10% பே பண்ணுங்கள், ஆர்எல்ஸ் 20% பே பண்ணுங்கள், ஆர்எல்ஸ் ஒரு 12% பே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இந்த பர்சன்டேஜ் இதில் வச்சு தான் அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க. இதுதான் வந்து லோன்ஸ் ஜென்ரலாக, ஓகேங்களா. லோன்னா ஜென்ரலாக என்ன மக்களே, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் மணியை பேங்க் ஆர் எனி ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் ஒரு பர்டிகுலர் என்டிட்டி ஆர் ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடுக்கு கொடுப்பாங்க. மேபி ஒரு 10 இயருக்கு வந்து ஒரு 10 lakh கொடுத்துட்டாங்கன்னா 10 இயர்க்குள்ளே அந்த அமௌண்ட்டும் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டும் அதுக்கு பே பண்ணணும். ஒரு 10% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இப்போ 11 lakh வருமா, அந்த 10 இயர்க்குள்ளே பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுத்தையும் அவங்க பே பண்ணணும். இதுதான் லோன்ஸ் ஒர்க் ஆகுது, ஓகேங்களா. அது நம்ம மந்த்லி இப்போ இஎம்ஐ, ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் பார்க்குறோம்ல, இஎம்ஐ, அதை வந்து அந்த லோன் வாங்கின பர்சன் வந்து ரீபேமெண்ட் பண்ணுவார். இதில் தான் லோன் நடக்குது. அப்போ லோனுன்றது ஜென்ரலாக எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, லோன் இஸ் எ ஸ்பெசிஃபைடு அமௌண்ட் ஆஃப் மணி பாரோடு வித் அன் அஷூரன்ஸ். யார் பாரோ பண்ணுறா? மேபி ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கலாம், ஆர் ஒரு கார்பரேஷனாக இருக்கலாம். கார்பரேஷன் மீன்ஸ் ஒரு கம்பெனி தான் சொல்கிறேன். அவங்க தான் பாரோ பண்ணுவாங்க. யார்கிட்ட இருந்து? ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் ஆர் பேங்க் கிட்ட இருந்து. நம்ம இங்கே பேங்க்கை பற்றி பார்க்குறோம். ஸோ பேங்க் கிட்ட இருந்து லோன் வாங்குறாங்க அப்படின்னு மாதிரி வச்சுக்கோங்க. அஷூரன்ஸ் டு ரிட்டர்ன் இட் பேக் இன் அக்ரீடு பீரியட். ஒரு அக்ரீட் பீரியட் இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஒரு 10 இயரில் நான் ரீபேமெண்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அக்ரீட் பீரியட் ஆஃப் டைம். த லெண்டர் இஸ் யூஸ்வலி பேங்க். ஜென்ரலாக நம்ம ஒரு பேங்க்லேருந்து லோன்ஸ் எப்படி போகுது அதை பற்றி தான் நம்ம படிக்கிறதால இங்கே யூஸ்வலாக பேங்க் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஜென்ரலாக ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் என்பிஎஃப்சியுமே லோன் தராங்க, நிறைய வந்து கோஆப்ரேட்டிவ்ஸ் லோன் தராங்க, ஓகேங்களா. நாட் ஓன்லி பேங்க், நிறைய ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் எல்லாருமே லோன் தராங்க. ஸோ அதனால் ஜென்ரலாக பேங்க்ஸ் பற்றி நம்ம பார்க்குறோம், ஓகேங்களா. பேங்க் லீவிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்பெசிஃபிக் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் த அமௌண்ட் பாரோட். இந்த அமௌண்ட் இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 20 lakh லோன் வாங்கியிருக்காங்க ஒரு இண்டிவிஜுவல் அப்படின்றப்போ 10 year அதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பேங்க் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு 10% நீங்கள் பே பண்ணணும் அந்த லோனுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக. அந்த 10% தான் பேங்க் earn பண்ணுறாங்க. ஏன்னா 20 lakh கொடுத்து அதே 20 lakh ரிட்டர்ன் வாங்குறப்போ பேங்க்குக்கு லாபமே இல்லை. கமர்ஷியல் பேங்க் என்ன பர்பஸ்க்காக ஒர்க் பண்ணுறாங்க? அவங்களோட ப்ரைமரி ஃபங்க்ஷனில் ஒன்று வந்து லாபம் ஈட்டுறது, வருமானம் எப்படி வந்து வருமானம் ஈட்ட முடியும், அதுக்காக தான் ஒர்க் ஆகுறாங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜில் தான் ஏர்ன் பண்ணுறாங்க, ஓகேங்களா. லோன் வந்து ஜென்ரலாக இப்படி தான் டிஃபைன் பண்ணுறாங்க. லோனோட டெஃபினேஷன் உங்களுக்கு எங்கேயுமே எம்சிக்கும் கேட்க போகிறது இல்லை, நம்ம இன்டர்வியூலையும் வாட் இஸ் லோன்லாம் கேட்க போகிறது இல்லை, டைப் ஆஃப் லோன் தான் கேட்க போகிறாங்க. சரி, நம்ம அதுக்குள்ளே போவோம். த borrower then repays, the borrower and the corporation or any individual then repays the amount along with the interest.
இன்ஸ்டால்மெண்ட் பே, அந்த தான் இஎம்ஐன்னு சொன்னேன், ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். அது அப்புறம் இப்போ 10 இயர்ன்றப்போ 120 மந்த் வருமா, ஏன்னா 10 இயர் 1 இயர் 12 மந்த்ன்றப்போ 120 மந்த் அந்த ஈக்குவேட்டட் மந்த் இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் பண்ணி அதை வந்து பேமெண்ட் பண்ணி முடிப்பாங்க. ஓகேங்களா, இதுதான் லோன். இப்படி தான் லோன் வந்து ஒர்க் ஆகுது. இப்படி தான் பேங்க் வந்து லோன் வழியாக சம்பாதிக்கிறாங்க. சரி, டைப்ஸ் ஆஃப் லோன்ஸ்குள்ளே போகும். இங்கே வந்து ஜஸ்ட் இன்ட்ரோ மாதிரி சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா இங்கே டைப்ஸ் ஆஃப் லோன்ஸ் மட்டும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு செக்யூரிட்டியை பேஸ் பண்ணி லோனை எப்படி ஹைப்போத்திகேஷன், மார்க்கேஜ், பிளட்ஜ்னு சொல்கிறாங்களா, அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதுக்கடுத்து வந்து ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங், அதுவும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் லோனில் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறோன்னா செக்யூர்டு லோன். செக்யூர்டு லோன்னா என்ன? செக்யூர்ட்னா ஒரு செக்யூரிட்டி இருக்கும். செக்யூரிட்டி மீன்ஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நான் போய் லோன் வாங்குறேன் மக்களே. யார்கிட்ட இருந்து லோன் வாங்குறேன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து லோன் வாங்குறேன். லோன் போய் கேட்குறேன். என்ன லோன் கேட்குறேன் அப்படின்னா ஒரு ஹோம் லோன் கேட்குறேன். ஒரு ஹோம் லோன் கேட்குறேன்னு வச்சுங்களேன். இப்போ அந்த ஹோம் லோன் கேட்குற என்னன்னா எவ்வளோ அமௌண்ட்டு கேட்குறேன்னா ஒரு 20 lakh கேட்குறேன். 20 lakh பேங்க் என்ன கேட்பாங்கன்னா, சரி நான் உனக்கு எப்படி 20 lakh தர்றது, நீ என்ன அஷூரன்ஸ் நீ ரீபேமெண்ட் பண்ணுவோன்ட்டு. ஸோ இந்த 20 lakh ஈக்குவலான டாக்குமெண்ட் ஆர் எனி ஐ மீன் அந்த பத்திரம் தான் சொல்கிறேன். இப்போ நம்மளோட ப்ராப்பர்ட்டி நம்ம பேரில் இருக்குன்னா அந்த டாக்குமெண்ட் தான் சொல்கிறேன். அந்த 20 lakh ஈக்குவலான டாக்குமெண்ட் ஆர் 20 lakhக்கு மேலே இருக்கணும். அதாவது நீங்கள் என்ன லோன் அமௌண்ட் வாங்க போகிறீங்களோ அந்த லோன் அமௌண்ட்டுக்கு ஈக்குவலான டாக்குமெண்ட் இருக்கணும். ஆர்எல்ஸ் அந்த 20 lakhக்கு மேலே இருக்கிற டாக்குமெண்ட்டாவது இருக்கணும். அதை வந்து நீங்கள் செக்யூரிட்டியாக சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா, அதை செக்யூரிட்டியாக சப்மிட் பண்ணுறீங்களா, அதுதான் செக்யூரிட்டி. அந்த மாதிரி இருக்கிற லோன்ஸ் தான் செக்யூர்ட் லோன். செக்யூர் லோனுன்றது ஒரு ஹோம் லோன்றப்போ ஒரு மார்க்கேஜ், ஒரு வீடு லோனாக வச்சு வாங்கலாம். நம்ம வீட்டு பத்திரத்தை வச்சு வாங்குறோம்ல அந்த லோன். அப்போ அந்த வீட்டு பத்திரன்றது அங்கே செக்யூரிட்டியாக ஆக்ட் பண்ணுது. அந்த வீட்டு பத்திரம் இப்போ சப்போஸ் நீ லோன் ரீபேமெண்ட் பண்ணலைன்ற நடக்கப்போ அந்த வீடை வந்து ஜப்தி பண்ணிப்பாங்க. பேங்க் பேரில் அதுதான் சர்ஃபேசிலாம் இருக்குது. சர்ஃபேசி 2002 ஆக்ட் இருக்குது. அடுத்து வந்து இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோடு இருக்குது. ஐபிசி கோட் 2016. ஐபிசி கோடு வந்து கம்பெனிஸ்க்கு. கம்பெனி இந்த மாதிரி லோன் வாங்கிட்டு ரீபேமெண்ட் பண்ணலன்றப்போ ஐபிசி கோடு யூஸ் பண்ணி ஜப்தி பண்ணுவாங்க. ஒரு பர்சன் லோன் வாங்கி ரீபேமெண்ட் பண்ணலன்றப்போ சர்ஃபேசி ஆக்ட் யூஸ் பண்ணி ஜப்தி பண்ணுவாங்க. அந்த வீடை பேங்க் பேரில் மாற்றிக்கிட்டு அந்த வீடை சேல் பண்ணிடுவாங்க. சேல் பண்ணிடுவாங்க. ஏன்னா பேங்க்குக்கு தேவை சுப்பீரியராக மணி தான் வேணும். அவங்க கொடுத்த லோன் அமௌண்ட் தான் வேணும். அந்த வீட்டை வச்சு என்ன பண்ண முடியும்? அவங்க அந்த வீட்டை வந்து பேங்க் பேரில் மாற்றி அங்கே பேங்க்கோட ஏதாச்சும் ஒரு பேங்க்கோட ஆப்ரேஷன்ஸ் ஏதாவது அங்கே வச்சு பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா அந்த வீட்டை சேல் பண்ணி இப்போ அவங்க கொடுத்த லோன் அமௌண்ட்டை ரெக்கவர் பண்ண பார்ப்பாங்க. மேக்ஸிமம் அவங்க கொடுத்த லோன் அமௌண்ட் ரெக்கவர் ஆக சில கேசஸ்ல அந்த வீடு வந்து ஒரு அர்பன் சிட்டியில் இருக்குது, அர்பன் ஏரியாவில் இருக்குது அப்படின்னா அதோட அந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து எப்பவுமே கூட்டிகிட்டே இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்க எதிர்பார்க்குற அந்த வீட்டை விற்றாங்கன்னா அமௌண்ட் கிடைச்சிரும். சப்போஸ் ரூரலில் இருக்குது அப்படின்னா ரூரலில் வந்து அந்த என்ன சொல்கிறது ஹவுஸோட ரேட்டோ இல்லை அந்த ஃப்ளாட்டோட ரேட்டோ டைம் பீரியடை பொறுத்து எப்பவுமே இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. இன்க்ரீஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது, டிக்ரீஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஸோ டிக்ரீஸ் ஆச்சுன்னா பேங்க் மேபி அவங்க கொடுத்த லோன் அமௌண்ட்டை ரெக்கவர் பண்ண முடியாது, கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டை ரெக்கவர் பண்ணிடலாம். புரியுதா? அப்போது செக்யூரிட்டி லோன்னா என்ன மக்களே, ஒரு லோன் வாங்குறப்போ அந்த லோன் ரீபேமெண்ட் ஆகலைன்றப்போ என்ன லோன் அமௌண்ட் பேங்க் கொடுத்தாங்களோ அதில் ஒரு 70 to 80% இல்லை 100% அவங்களால ரெக்கவர் பண்ண முடியும் அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணி. ஸோ அந்த மாதிரி இருக்கிற லோன் தான் செக்யூர்ட் லோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்து அன்செக்யூர்ட் லோன். அன்செக்யூர்ட்லாம் நேரம் நீங்களே பிடிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி செக்யூரிட்டிஸ் எதுவுமே இல்லாத லோன். எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா அன்செக்யூர்ட் லோன் வந்து இங்கே பர்சனல் லோன் சொல்லியிருக்காங்கன்னா சரி அதையே சொல்கிறேன். பர்சனல் லோன் எப்படி கொடுப்பாங்க? உங்களோட கிரெடிட் ஸ்கோர் வச்சு கொடுப்பாங்க. சிபில் ஸ்கோர் இருக்குல்ல, சிபில் ஸ்கோர் வந்து இப்போ ஜென்ரலாக தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். 300 to 900 இந்த ரேஞ்சில் இருக்கும் சிபில் ஸ்கோர். யூஸ்வலாக வந்து எவ்வளோ 650 to 700 இருக்கணும் மக்களே. 650 to 700. ஆனால் 700 தான் மோஸ்ட்லி. நிறைய பேங்க்கில் 700 இருந்தால் தான் லோனே கொடுப்பாங்க. அதாவது கிரெடிட் ஸ்கோர் வந்து மினிமம் 300, மேக்ஸிமம் 900 இந்த ரேஞ்சில் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ இருந்தால் லோன் கொடுப்பாங்க அப்படின்னா சில பேங்க்ஸில் 650 தராங்க. ஆனால் மெஜாரிட்டி பேங்க் வந்து 700 உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் இருந்தால் அவங்க லோன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கிரெடிட் ஸ்கோரை பேஸ் பண்ணி லோன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு பர்சன் எம்ப்ளாயி ஒரு 50,000 சம்பாதிக்கிறாரு.
அந்த சரி ஓகே 50,000 சம்பாதிக்கிறாரா, அப்போ கண்டிப்பாக அவரால் இவ்வளோ ஒரு 10,000 இஎம்ஐ கட்ட முடியும். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 10,000 இஎம்ஐ கட்ட முடியும்னு அவங்க பேங்க் கெஸ் பண்ணி அந்த மாதிரி கொடுக்குற லோன் தான் பர்சனல் லோன். பர்சனல் லோனுக்கு எந்த டாக்குமெண்ட்டுமே கொலேட்டரலாக கொடுக்க மாட்டாங்க, எந்த ப்ராப்பர்ட்டியுமே கொலேட்டரலாக கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் வித் என்ன சொல்கிறது, கிரெடிட் ஸ்கோரு ஆர்எல்ஸ் அந்த எம்ப்ளாயோட எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயிலை பேஸ் பண்ணி லோன் கொடுக்குறாங்கல்ல, இது கொஞ்சம் ரிஸ்கி. ஓகேங்களா? அப்போ பர்சனல் லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஜென்ரலாக அதிகமாக இருக்கும். பர்சனல் லோன் வாங்குற இன்ட்ரெஸ்ட் வந்து ஜென்ரலாக அதிகமாக இருக்கும். ஒரு செக்யூர் லோன்ன்றப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேவா? புரிஞ்சதா? ஜஸ்ட் ஓவர்வியூ கொடுக்குறேன், நம்ம கீழே எக்ஸ்ப்ளனேஷன் வச்சிருக்கணும், அதையும் திருப்பி இன்னொரு டைம் பார்ப்போம். அடுத்து கன்செஷனல் லோன். அது என்ன கன்செஷனல் லோன்? கீழே அவங்க எக்ஸாம்பிளுக்கே சொல்லியிருக்கேன் நான். ஸ்டூடெண்ட் லோன். ஸ்டூடெண்ட் லோன்னா எஜுகேஷன் லோன் வச்சுங்க. இப்போ எஜுகேஷன் இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு இண்டிவிஜுவல் போய் வாங்குறதுக்கும் எஜுகேஷன்றது ஒரு ப்ரியாரிட்டி செக்டர்னு சொல்ல முடியாது. நம்மளோட எக்கனாமியை அது சம்மந்தப்பட்டிருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா படித்து இப்போ ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகிற அளவுக்கு ஒரு டேலண்ட் இருக்குன்னா அது எதனால் நடந்தது? ஒரு எஜுகேஷனால தான் நடந்தது. ஸோ அது முக்கியமானது. ஸோ அந்த எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து லோன் கேட்குறாருன்றப்போ சரி அவருக்கு பெனிஃபிட் பண்ணி கொஞ்சம் கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கொடுப்பாங்க. அதுதான் கன்செஷன் லோன். அதாவது என்னன்னா, ஜென்ரலாக ஒரு இண்டிவிஜுவல் போய் லோன் கேட்குறப்போ 10% இருக்கும். ஒரு நார்மல் இண்டிவிஜுவல் ஒரு ஸ்டூடெண்ட் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் போய் கேட்குறாருன்னா சரி உனக்கு 7% தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க தெரியுமா, அந்த 3% குறைச்சி தராங்க தெரியுமா, இதுதான் கன்செஷன் லோன். பேங்க்கே வந்து அந்த சரி 3% நான் லெஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு வர வருமானத்தில் 3% கம்மியானாலும் பரவாயில்ல, எஜுகேஷன் பர்பஸாக கேட்குறியா இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 7% இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்கல்ல, இதுதான் கன்செஷன் லோன். ஓகேவா? அடுத்து என்ன லோன்? டிமாண்ட் லோன் ஆர் பிரிட்ஜ் லோன். பிரிட்ஜுன்றது உங்களுக்கு தெரியும், இந்த பிரிட்ஜுன்ற நேம் பார்க்கும்போதே பிடிச்சிருப்பீங்க. ஒரு கார்பரேஷன் இருக்குது மக்களே. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் வேலாயுதம் அன்கோ அப்படின்னு ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கேன் மக்களே. அதாவது என்னென்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு கேபிட்டல் ஷார்ட் ஃபால் ஆகுது. அதாவது என்னென்னா, டே பை டே ஆப்ரேஷன் ரன் பண்ணுறதுக்கே எனக்கு காசு இல்லை. ஒரு நாளைக்கு என் பிரான்ச் நான் ரன் பண்ணுறதுக்கு ஒரு 10 lakh வேணும். மேபி ஏதாவது ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சுங்க, என்ன சொல்கிறது, அதில் என்ன சொல்ல எலக்ட்ரிசிட்டி காஸ்ட்லேருந்து அக்காமடேஷன் காஸ்ட்லேருந்து இந்த மாதிரி நிறைய ஒரு நாளைக்கு நான் ஒரு நாளைக்கு பேங்க் என்னோட கஸ்டமர்ஸ்க்கு நான் என்னோட கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ் கொடுக்குற சேலரி, அங்கே இருக்கிற மெட்டீரியல்ஸ்க்கு யூஸ் பண்ணுற சேலரி மட்டுமே ஒரு நாளைக்கே 10 lakh தேவைப்படுது. ஆனால் அந்த 10 lakhல எனக்கு ஷார்ட் ஃபால் ஆகுது. அதாவது ஒர்க்கிங் கேபிட்டல் ஷார்ட் ஃபால் ஆகுது. ஒர்க்கிங் கேபிட்டல் என்ன, டே பை டே ஆக்டிவிட்டிக்கு தேவையான கேபிட்டல்லே ஷார்ட் ஃபால் ஆகுது. அப்படின்றப்போ நீங்கள் வாங்குற லோன் தான் டிமாண்ட் லோன். சரி, அப்போ இதுக்கும் நார்மல் லோனுக்கு என்ன சார் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, என்ன ப்ரோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ நார்மலாக லோன் வாங்குறீங்கன்னா ஒரு 10 year டென்யூர் அப்படின்னு இருக்குமா, இதை டிமாண்ட் லோனில் அப்படி டென்யூர்லாம் எதுவும் கிடையாது. டென்யூர் இருக்கும், ஆனால் நீங்கள் இந்த 10 yearன்றது 5th year வரப்போ உங்ககிட்ட 5th year வரப்போ உங்களுக்கு நீங்கள் 15 lakh கட்டணும் மக்களே. இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து 15 lakh கட்டணும். 10 lakh வாங்கியிருந்தீங்க, 10 year டென்யூர் 15 lakh கட்டணும் 10 year கழிச்சு. அதை மொத்தமாக நீங்கள் பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து 15 lakh. ஓகேவா? இவ்வளோ கட்டணும். 10 lakh நீங்கள் வாங்கின அமௌண்ட் பிரின்சிபல். எத்தனை டென்யூர்? 10 year. ஆனால் என்ன நடக்குதுன்னா, 5th year வரப்போ உங்ககிட்ட வந்து ஒரு 15 lakh வருது. உங்கள் கம்பெனி வந்து ப்ராஃபிட் பார்த்துருச்சு. நீங்கள் அந்த டைமில் அப்படியே ஃபுல் பேமெண்ட் பண்ண முடியும். அந்த 15 lakh அப்படியே கட்டி முடிக்கிறது. அது பேர் தான் டிமாண்ட் லோன், பிரிட்ஜ் லோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன இதுன்னா, ட்ரெடிஷ்னல் லோன்ஸ்லேருந்து இது என்ன வேறுபாடு நடக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த 10 year வரைக்கும் கட்டணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எங்கிட்ட கேபிட்டல் ஷார்ட் ஃபால் ஆகிறப்ப தான் அந்த லோனே வாங்குறேன். எங்கிட்ட கேபிட்டல் வந்தோடனே நான் உடனே கட்டிடலாம். அந்த ஆப்ஷன் இதில் இருக்குது. இது ஹியூஜ் கார்பரேஷனுக்கு இந்த லோன்லாம் கொடுப்பாங்க. ஓகேவா? டிமாண்ட் லோன். அடுத்து டேர்ம் லோன். எல்லாரும் பிடிச்சிருப்பீங்க, ஒரு டைம் பீரியட் இருக்கும், ஒரு டேர்ம் 10 year அப்படின்றது இருக்கும். இதுவும் டிமாண்ட் லோன் ஒன்று தானே சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அங்கே நேச்சர் ஆஃப் ரீபேமெண்ட் பாருங்கள். நேச்சர் ஆஃப் ரீபேமெண்ட் வந்து நீங்கள் 10 year வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 5th year நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணி முடிச்சிடலாம். ஆனால் இங்கே டேர்ம் லோன்றப்போ அந்த டேர்ம் பீரியட் முடிகிற வரைக்கும் நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணி தான் ஆகணும். 10 year ப்ராமிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த 10 year மேபி ஒரு 1 year கிரேஸ் பீரியட், மாரட்டோரியம் பீரியட், கிரேஸ் பீரியட்னு படிப்பீங்களா. கிரேஸ் பீரியட்னா எக்ஸ்ட்ரா தர்றது. மாரட்டோரியம் பீரியட்னா அந்த பீரியடில் வந்து நீங்கள் லோனே கட்ட தேவையில்லை. இப்போது 10 year வந்து டென்யூர் மக்களே, 1 year மாரட்டோரியம் பீரியட் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கன்னா அப்படின்னா அர்த்தம் 11 yearக்குள்ளே நீங்கள் ரீபே, ஏதாவது நடுவில் ஏதாவது ஒரு வருஷம் வந்து நீங்கள் சுத்தமாக இஎம்ஐ கட்ட தேவையில்லை. அந்த பீரியட் வேர் யூ நீட் நாட் டு பே பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட், அதுதான் வந்து மாரட்டோரியம் பீரியட். கிரேஸ் பீரியட்ன்றது என்னன்னா அடிஷ்னலாக தர்றது. அடிஷ்னலாக வந்து எப்படி சொல்கிறதுனா, இப்போது
டேஸில் தான் இருக்கும் கிரேஸ் பீரியட்ன்றது. மாரட்டோரியம் மோஸ்ட்லி உங்களுக்கு இயர்ஸில் இருக்கும், இயர்ஸ்லேயும் மந்த்லேயே இருக்கும். ஆனால் கிரேஸ் பீரியட் வந்து டேஸில் இருக்கும். ஓகேவா? மாரட்டோரியம் உனக்கு வந்து இயர்ஸில் இருக்கும் மக்களே, இயர்ஸ் ஆர் மந்த். கிரேஸ் பீரியட் வந்து டேஸில் இருக்கும். ஓகேவா? டேர்ம் லோன்னா என்ன? டேர்ம் லோன்றது ஒரு டைம் பீரியட் இருக்கும். அந்த டைம் பீரியடுக்குள்ளே நீங்கள் பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணணும். பிஸ்னஸ் கொடுக்குற லோன், ஒரு கார்பரேஷன் கொடுக்குற, ஒரு இண்டிவிஜுவல் கொடுக்குற லோன் கூட டேர்ம் லோனில் வரும். அடுத்து சப்சிடைஸ்டு லோன். சப்சிடைஸ்டு லோன்னா என்னன்னா, இப்போ கீழே சொல்லியிருக்கேன் அக்ரிகல்ச்சர் லோன், அதை வச்சே சொல்கிறேன். அக்ரிகல்ச்சர்னு வந்து நம்மளோட எக்கனாமியோட முதுகெலும்பு. நம்ம இந்தியாவோட எக்கனாமி வந்து அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி காலமாக இப்போவும் சரி அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி நம்ம எக்கனாமி நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? அக்ரிகல்ச்சர் லோன் கொடுக்குறப்போ ஸோ இந்த மாதிரி லோன்ஸ்க்கு வந்து என்னன்னா கவர்மெண்ட் என்ன நினைப்பாங்கன்னா, சரி ஓகே அக்ரிகல்ச்சர் ஃபார்மர் எப்பவுமே சம்பாதிப்பாருன்னு சொல்ல முடியாது மக்களே. அவங்களுக்கு ரெயின்ஃபால் கம்மியானாலோ இல்லை வந்து அவங்க நினைக்கிற மான்சூன் அட்மாஸ்பியர் இல்லைனாலோ அவங்க நினைக்கிற வருவாய் அவங்களுக்கு கிடைக்காது, விளைச்சல் இருக்காது. ஸோ இதனால கவர்மெண்ட் வந்து அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ்க்கு எப்பவுமே சப்போர்ட் பேக் பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ அக்ரிகல்ச்சர் ஃபார்மர் போய் லோன் வாங்குறாரு ஒரு 10% அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வந்து 5% மட்டும் பே பண்ணுங்க, மிச்சம் 5% வந்து நான் பே பண்ணுறேன், கவர்மெண்ட் பே பண்ணும், நான் பே பண்ணிக்கிறேன், நீங்கள் மொத்தம் 5 மட்டும் நீங்கள் பே பண்ணிக்க, மிச்சம் இருக்கிறத நான் அந்த சப்சிடி வந்து கவர்மெண்ட் பே பண்ணிடணும், அந்த சப்சிடி பர்சன்டேஜ் வந்து கவர்மெண்ட் பே பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா கன்செஷன் லோனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, அது பேங்க்கே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும், பேங்க்ஸே அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஆனால் இங்கே சப்சிடைஸ் லோன்னா அந்த ரெடியூஷன் கிடையாது, சம் பர்சன்ட் நீங்கள் பே பண்ணுங்க, மிச்சத்தை வந்து கவர்மெண்ட் பேக் பண்ணும். ஓகேங்களா? இதுதான் சப்சிடைஸ் லோன். ஓகேவா? சிம்பிளாக ஓவரி மாதிரி கொடுத்துட்டேன். இப்போ டெஃபினேஷனாக சொல்லியிருக்காங்க. செக்யூர் லோன்லாம் என்ன? த லோன்ஸ் தட் ரெக்கவர்ஸ். லோன் ஜென்ரலாக வந்து கொலேட்டரில் பேக் பண்ணி இருக்கு, ஒரு டாக்குமெண்ட்டு, எந்த ஒரு லோனுக்குமே நீங்கள் ஒரு அதுக்கு ஈக்குவலான ஒரு ப்ராப்பர்ட்டியோ அதை விட வேல்யூ அதிகமான ஒரு ப்ராப்பர்ட்டியோ சப்மிட் பண்ணுறீங்க, ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா அது கொலேட்ரல். அந்த மாதிரி கொலேட்ரல் பேக் பண்ணியிருக்கிற லோன்ஸை வந்து செக்யூர்ட் லோன் அப்படின்னு சொல்கிறாங்க. த டேர்ம் கொலேட்ரல் மீன்ஸ் யூ ஹாவ் டு ப்ரொவைட் சம் அசட்டு லைக் அந்த வீடு, உங்கள் வீட்டு பத்திரம், உங்ககிட்ட இருக்கிற அதுக்கு இப்போ கோல்டு கொடுக்குறீங்கன்னா அந்த கோல்டுன்றது உங்களோட அசட்டு தானே, அதுக்கு வச்சு தான் லோன் வாங்குறீங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து செக்யூர்ட் லோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து இப்போ இந்த செக்யூர் லோனில் என்ன பேங்க்குக்கு அட்வான்ஸ்னா, செக்யூர் லோனில் பேங்க்கு வந்து ரிஸ்க் மொத்தமே கம்மியாக இருக்கும். ஏன்னா அந்த செக்யூர் லோன் வந்து ரீபேமெண்ட் ஆகலை அப்படின்றப்போ, ரீபேமெண்ட் ஆகலைன்னா பேங்க் கிட்ட தான் அந்த அதுக்கு ஈக்குவலான டாக்குமெண்ட் இருக்குல்ல, அவங்க வீட்டு பத்திரத்தை வச்சு தானே லோன் வாங்குறாங்க, மேபி ஒரு கோல்டு வச்சு வாங்குறாங்க ஒரு வீட்டு. அப்போது அந்த வீட்டு பத்திரத்தை பேங்க் பேரில் மாற்றி அந்த வீடை விற்றுட்டு அந்த ஹோம் சேல் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட் அவங்க ரெக்கவர் பண்ண முடியுமா? ஸோ அதனால இதில் கொஞ்சம் ரிஸ்க் கம்மி தானே. மேபி ரெக்கவர் பண்ணுற அவங்க கொடுத்த லோனை மட்டும் விட கம்மி. இப்போ 10 lakh கொடுத்துருப்பாங்க லோனு, நான் ரெக்கவர் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 8 lakh அப்படின்னா 2 lakh லாஸ் தான். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் கம்மி. அட்லீஸ்ட் 8 லட்சமாவது இருந்து எடுத்துட்டாங்களே, சில லோன் மொத்தமாக போகுது இல்லை. ஸோ அப்போ இது வந்து என்னன்னா இது கொஞ்சம் ரிஸ்க் ஃப்ரீ லோனு, இன்ட்ரெஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இங்கே என்ன சொல்கிறாங்க, இப்போ ஃபெயில் டு ரீபே இட், அந்த நீங்கள் செக்யூரிட்டி பேஸ் பண்ணி ஒரு லோன் வாங்கிட்டீங்க, அதை ரீபேமெண்ட் பண்ணலை அப்படின்னா அந்த நீங்கள் கொடுத்த அசட்லேருந்து பேங்க் வந்து அதை சேல் பண்ணி எடுத்துப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து யூஸ்வலாக கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா நீங்கள் ஒரு செக்யூரிட்டி பேஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்களா. அதனால என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்கிறாங்கன்னா, லோன் அகைன்ஸ்ட் ஃபிக்ஸட் டெபாசிட். எப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஒன் டைம் டெபாசிட் பண்ணி ஒரு 10 year 8 year லாக்இன் பண்ணிடுவோம். ஒரு 10 year அப்படின்னா 10 year வரைக்கும் அதில் இருக்கிற மணி எடுக்க முடியாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த எஃப்டியில் வந்து உங்ககிட்ட வந்து 15 lakh இருக்குது அப்படின்னா அது வந்து உங்களோட அசட் தானே, அந்த 15 lakh உங்களோட காசு தானே. ஸோ அதுக்கு அகைன்ஸ்டாக லோன் தருவாங்க பேங்க், அதெல்லாம் செக்யூர்ட் லோன் தான் சொல்கிறாங்க. அடுத்து ஹோம் லோன் இருப்போம், அந்த வீட்டோட ப்ராப்பர்ட்டி சப்மிட் பண்ணி தானே வாங்குறீங்க, இதெல்லாம் செக்யூர் லோன். அடுத்து கோல்டு லோன். நீங்கள் கோல்டு லோன் ரீபேமெண்ட் பண்ணலன்னா அந்த கோல்டை பேங்க் வந்து அவங்க பேரில் மாற்றிக்க வாய்ப்பு இருக்குது. சரி, லோன்ஸ் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, எந்த ப்ராப்பர்ட்டிக்கு அகைன்ஸ்ட் லோன் வாங்குறீங்க அது எல்லாமே செக்யூர் லோன். அடுத்து அன்செக்யூர்ட் லோன்னா என்ன? கொலேட்டரே இல்லாத லோன், இந்த மாதிரி ஏதோ டாக்குமெண்ட்டோ அந்த அசட்டுமே இல்லாத லோன் தான் அன்செக்யூர்ட் லோன். அன்செக்யூர் லோன் எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களோட கிரெடிட் ஸ்கோர் மட்டுமே, அந்த பர்டிகுலர் கஸ்டமரோட கிரெடிட் ஸ்கோர். இதுக்கு முன்னாடி அவர் வாங்கின லோன் வந்து ப்ராப்பராக ரீபேமெண்ட் பண்ணிதான் கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருக்கும். கிரெடிட் ஸ்கோர் நான் சொன்ன மாதிரி 300 to 900 இந்த ரேஞ்சில் இருக்கும்.
நீங்கள் வந்து ஒரு 700 இருந்தீங்கன்னா உங்கள் லோன் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அந்த கிரெடிட் ஸ்கோரை பேஸ் பண்ணி ஒரு லோன் கொடுக்குறாங்கன்னா அது வந்து அன்செக்யூர்ட் லோன். ஓகேங்களா? அடுத்து இப்போ இந்த அன்செக்யூர்ட் லோன் வந்து யூஸ்வலாக இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கும். ஏன்னா இது கொலேட்டல்னு ஒன்று கிடையாது, உங்களோட கிரெடிட் ஸ்கோர் மட்டுமே பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ யூஸ்வலாக வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் இன் த அன்செக்யூர்ட் லோன் இஸ் ஹையர் கம்பேர்ட் டு செக்யூர் லோன். செக்யூர் லோனில் கம்பேர் பண்ணுறப்போ அன்செக்யூர் லோனில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா நேச்சர் ஆஃப் த கொலேட்டல் இல்லாத ரீசனால. அடுத்து அன்செக்யூர் லோனுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்றாங்கன்னா, பர்சனல் லோன், நீங்கள் சேலரி வாங்குறத பேஸ் பண்ணி கொடுக்குறாங்கல்ல பர்சனல் லோன். ஷார்ட் டேர்ம் பிஸ்னஸ் லோன், பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்ப ஷார்ட் டேர்ம் ஃபைனான்ஸ் மாதிரி தருவாங்க கம்மியான அமௌண்ட்டுக்கு. அதுக்கு கொலேட்டல் பேக் எதுவுமே இல்லாமல் கூட சில பிஸ்னஸ் லோன் தராங்க. அதெல்லாம் அன்செக்யூர் லோன் கேட்டகரியில் தான் வரும். அடுத்து வெஹிக்கிள் லோன். வெஹிக்கிள் லோன் என்னன்னா, வெஹிக்கிள்ன்றது ஏன் வெஹிக்கிள் வந்து இப்போ நீங்கள் அந்த காரை வாங்கிட்டீங்க, அந்த காரை ரீபேமெண்ட் பண்ணனா அது பேங்க் பேர்ல மாத்திக்கி அவங்க கார் எடுத்துக்கலாமே தானே சார் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, என்னன்னா கார்ன்றது டிப்ரிஷியேட்டிங் அசெட். அதோட டிப்ரிஷியேட்டிங் அசெட் டைம் பீரியடை பொறுத்தோட வேல்யூ. அதாவது இப்போ நீங்கள் 2010 அந்த காரை வாங்கியிருப்பீங்க, 10 lakh வாங்கியிருக்கீங்கன்னா, இப்போ 2020 ஆயிடுச்சு, அந்த காரோட ப்ரைஸ் 10 lakh இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்குது. அரௌண்ட் ஒரு தௌசண்ட்ஸில், ஐ மீன் ஒரு 50,000 60,000 எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த ரேஞ்சில் இருக்கும். அப்போது இதை போய் பேங்க் வந்து சேல் பண்ணாங்கன்னா என்ன லாபம் உங்களுக்கு கிடைக்கும்? அட்மோஸ்ட் ரொம்ப கம்மியானது. ஸோ இதுவுமே அன்செக்யூர்ட் லோனில் தான் வருது. வெஹிக்கிள் லோன்ன்றது, வெஹிக்கிள் லோன் ஏன் இந்த கேட்டகரியில் வைக்கிறாங்கன்னா, டைம் பீரியடை பொறுத்து எந்த ஒரு வெஹிக்கிளுமே டிப்ரிஷியேட் ஆகும். டிப்ரிஷியேட்னா அதோட வேல்யூ வந்து ரிடியூஸ் ஆகுது. அப்ரிஷியேட்டிங்னா ஒரு டைம் பீரியடை பொறுத்து ஒரு பர்டிகுலர் அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுறது அப்ரிசியேஷன். டிப்ரிசியேஷன்னா இப்போ டைமை பொறுத்து ஒரு அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அப்ரிசியேஷன். ஒரு அசட்டோட வேல்யூ டைம் பீரியடை பொறுத்து டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து டிப்ரிசியேஷன். ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே, அடுத்து போயிடும். அடுத்து டிமாண்ட் லோன். டிமாண்ட் லோன்னா ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன், எனி கம்பெனி, எனி கார்பரேஷன் அவங்களுக்கு தேவையான டிமாண்ட் இருக்கவோ லோன் கேட்கறது. ஒர்க்கிங் கேபிட்டல், டே பை டே அவங்களோட ஆப்ரேஷன் ரன் பண்றதுக்கு தேவையான கேபிட்டல் இல்லாதப்போ வாங்குற லோன் தான் டிமாண்ட் லோன். ஜென்ரலாக இதுக்கு டென்யூர் இருக்கும். ஆனால் டிமாண்ட் லோனில் ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு நான் மேலே சொன்ன மாதிரி ஆப்ஷன் என்ன, இப்போ 10 year டென்யூர்னா 5th year உங்ககிட்ட அமௌண்ட் வந்துருந்தா 5th year அந்த ஃபுல் பேமெண்ட் பண்ணிடலாம். அந்த ஆப்ஷன் இருக்குது இதில். ஓகே, டெஃபினேஷன் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. டிமாண்ட் லோனில் எப்படி இன்னொரு விதமாக எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒர்க்கிங் கேபிட்டல் டிமாண்ட் லோன் ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? நல்லா புரிஞ்சுங்க. டிமாண்ட் லோன்னாலும் ஒன்று தான், ஒர்க்கிங் கேபிட்டல் டிமாண்ட் லோன் ரெண்டுமே ஒன்று தான். இட்ஸ் பேசிக்கலி ரெடி டு லோன் ஆன் த டிமாண்ட் ஆஃப் த லெண்டர்ஸ். லெண்டர் வந்து, அதாவது அவங்களோட அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனுக்கு டிமாண்ட் இருக்கிறப்போ கேட்குறாங்கல்ல, அந்த மாதிரி லோன் தான் டிமாண்ட் லோன் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? இன் டிமாண்ட் லோன் த ஃபினான்சியர்ஸ் ஆர் லெண்டர்ஸ்னா யாரை சொல்கிறாங்க? பேங்க்ஸை தான் சொல்கிறாங்க. கேன் ஆஸ்க் ஃபார் த லெண்ட் மணி டு பி ரீபேட் பை த பாரோவர் இன் த ரிலேட்டிவ் ஷார்ட்டர் டியூரேஷன். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு புரியுதா? இப்போ 10 year டென்யூர்னு வாங்குறாங்க அப்படின்னா அவங்க நினைச்சாங்கன்னா 5th year ரீபேமெண்ட் பண்ணிடலாம், இல்லை பேங்க்குமே 5th year ரீபேமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்கவும் முடியும். அதுதான் டிமாண்ட் லோன். ஓகேவா? நார்மல் ட்ரெடிஷ்னல் லோனுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் புரியுதா? இப்போ நீங்கள் ட்ரெடிஷ்னல் லோனில் அந்த 10 year வரைக்கும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும், முன்னாடியே ரீபேமெண்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி முன்னாடியே நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஃபைன் போடுவாங்க பேங்க்கு. ஏன்னா 10 year வரைக்கும் சம்பாதிக்கணும்னு நினைச்சிருப்பாங்க பேங்க். மாசம் நீங்கள் ஒரே ஐடியா பண்றப்போ பேங்க்ஸுக்கு some percentage அதில் ரெடியூஸ் ஆகும். ஸோ அதனால பேங்க்ஸ் என்ன அதுக்கு ஃபைன் போடுவாங்க. பட் இங்கே டிமாண்ட் லோன்லன்னா அந்த நேச்சர் ஆஃப் லோனே அப்படிதான். நீங்க வந்து 5th year உங்ககிட்ட மணி வந்துச்சுன்னா நீங்க ரீபேமெண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஆல்சோ பாரோவர்ஸ்னா யாரு? அந்த கம்பெனிஸ், லோன் வாங்குற கம்பெனிஸ். வேர் லிபர்ட்டி, அவங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கு டு ரீபே த அமௌண்ட் எனி டைம் அவங்க நினைச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்லேயே மணி வந்துருந்தா ஃபர்ஸ்ட் இயர்லேயே பே பண்ணிக்கலாம் வித்தவுட் ஃபேஸிங் ப்ரீபேமெண்ட் சார்ஜஸ். அதாவது டைம் பீரியடுக்கு முன்னாடியே ரீபேமெண்ட் பண்றீங்கன்னா அதுதான் ப்ரீபேமெண்ட், அதுக்கு வந்து ஃபைன் போடுவாங்க பேங்க். அந்த ப்ரீபேமெண்ட் சார்ஜ்லாம் இதில் கிடையாது டிமாண்ட் லோன்ல. இட் மீன்ஸ் இட் டஸ் நாட் ஹேவ் த ஃபிக்ஸட் டென்யூர். ஓகேவா? ஓகே, அடுத்து சப்சிடைஸ்ட் லோன்னா என்ன மக்களே? அதாவது இப்போ அந்த அக்ரிகல்ச்சர் லோன், அக்ரி ஃபார்மர் வந்து அவர் வந்து லோன் கேட்குறப்போ பேங்க்ஸ் ஆனால் அக்ரி ஃபார்மர்ஸ் யூஸ்வலாக வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சரி, ஓகே, இந்த லோன் அமௌண்ட் வந்து 10%, நீ வந்து அந்த கஸ்டமர், இப்போ நான் தான் அக்ரி லோன் வாங்குறேன் அப்படின்னா நான் வந்து 5% தான் பே பண்ணுவேன், மிச்சம் 5% வந்து கவர்மெண்ட் பே பண்ணிடுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ.
இதுதான் சப்சிடைஸ்ட் லோன். சம் பர்சன்டேஜ் ஆஃப் சப்சிடி வந்து பெய்டு பை கவர்மெண்ட், அதுதான் சப்சிடைஸ்டு லோன். ஓகேவா? அடுத்து கன்செஷன் லோன். கன்செஷன் லோன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்குற லோன், எஜுகேஷன் லோன். அதாவது இங்க என்னன்னா பேங்கே கன்செஷன் பண்ணி கொடுக்கும், ரெடியூஸ் பண்ணி கொடுத்துரும். யூஸ்வலா ஒரு நேச்சுரா ஒரு லோனுக்கு வந்து 10% சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனா அதே லோனை ஸ்டூடெண்ட் வந்து கேட்கிறாரு ஆர் எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஒருத்தர் கேட்கறாங்க அப்படின்னா அந்த இடத்துல பேங்க் என்ன சொல்லுவாங்க, 7% பே பண்ணுங்க, நான் இதுல வர வருமானம் எனக்கு கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல 7 நீங்க பே பண்ணுங்க அப்படின்னு அவன் பேங்கே கன்செஷன் பண்றாங்க தெரியுமா, அதுதான் கன்செஷன் லோன். ஓகே, இந்த ஃபேவர் ஆஃப் borrowers could obtain இந்த மார்க்கெட் பிளேஸ்ல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட கம்மியான பர்சன்டேஜ்க்கு லோனை கொடுக்குறது, அந்த மாதிரி இருக்கிறதா கன்செஷன். நாட் ஓன்லி எஜுகேஷன் லோன், ஸ்டூடெண்ட் லோன், சில செக்டார்ஸ்க்கு வந்து முக்கியமான செக்டார்ஸ்க்கே கன்செஷன் லோன் கொடுக்குறாங்க பேங்க்ஸ். ஓகேவா? அது டைம் டு டைம் வந்து பேங்க்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அடுத்து டேர்ம் லோன். டேர்ம் லோன்றது என்னன்னா டைம் பீரியட் மக்களே, ஒரு டைம் பீரியட் பேஸ் பண்ணி கொடுக்குற லோன். டைம் பீரியட் லைக் வந்து எப்படி சொல்றது, ஒரு 10 இயர் டென்யூர், 5 இயர் டென்யூர், இந்த மாதிரி டைம் பீரியட் பேஸ் பண்ணி கொடுக்குறாங்கல்ல, அது மாதிரி கொடுக்குறது தான் டேர்ம் லோன். லோன்ஸ் ஜென்ரலாக பேங்க்ஸுமே கொடுக்குறாங்க, என்பிஎஃப்சியுமே கொடுக்குறாங்க. என்பிஎஃப்சினா என்ன, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி. ஓகேங்களா? அவங்க கொடுக்குறவே ஒரு டைம் பீரியடை பேஸ் பண்ணி ஒரு லோன் கொடுக்குறாங்க. ஒரு 10 இயர் ஒரு ஃபிக்ஸட் டைம் பீரியட் இருக்கு, 5 இயர் இருக்கு, 2 இயர் இருக்கு, 3 இயர் இருக்கு அப்படின்னு ஒரு டைம் பீரியட் மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா அதுதான் டேர்ம் லோன். ஓகேவா? டேர்ம் லோன் கேன் பி ஆஃபர்ட் இன் போத் ஃபிக்ஸட் ஆஸ் வெல் அஸ் ஃப்ளோட்டிங் ரேட் இன்ட்ரெஸ்ட். இப்போ இந்த ஃபிக்ஸட் ஃப்ளோட்டிங் பற்றி பார்க்கணும். எங்கே சொல்லலாம்? சரி, ஓகே, இங்கே வச்சுப்போம். ஃபிக்ஸட், முதல்ல ஃபிக்ஸட்னா என்ன, ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? இப்போ ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா இப்போ நீங்கள் லோன் வாங்கிட்டீங்க. இப்போ நானே மக்களே லோன் வாங்கிட்டேன், என்னன்னா ஒரு ஹோம் லோன் வாங்கியிருக்கேன் மக்களே. ஹோம் லோன் எவ்வளோ? லோன் அமௌண்ட் வந்து 10 lakh. ஓகேவா? இயர் வந்து 10 இயர், இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. சிம்பிளாக எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஓகேவா? இப்போது நான் வாங்கினது வந்து இப்போது ஜூனில் வாங்கிட்டேன், ஜூன் 2025. இப்போ என்னாச்சுன்னா இப்போது ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி நம்மளுக்கு தெரியும். ஆனால் நான் என்ன டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வாங்கியிருக்கேன்னா ஃபிக்ஸடில் வாங்கியிருக்கேன். அதாவது லோன் வாங்குறப்பே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபிக்ஸில் போட்டோமா ஃப்ளோட்டிங்கில் போட்டோமான்னு கேட்பாங்க. நான் ஃபிக்ஸட்னு கொடுத்துட்டேன். ஃபிக்ஸடில் என்ன நடக்குன்னா இப்போ ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி நடக்குது. இப்போ ஆகஸ்ட்டில் நடக்க போதா, ஆகஸ்ட் 4, 6 அந்த டேட்டில் நடக்கும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்கன்னா மானிட்டரி பாலிசியில் 2 விஷயம் பண்ணுவாங்க. ஒன்று ரெப்போ ரேட், அந்த பேங்க் வந்து கமர்ஷியல் பேங்க், அந்த கமர்ஷியல் பேங்க் அவங்க வந்து ஆர்பிஐ கிட்டேருந்து வாங்குற குறுகிய கால கடன், அதுதான் ரெப்போ ரேட். இந்த ரெப்போ ரேட்டுக்கான இன்ட்ரெஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இன்னொரு வேற என்ன பண்ணுவாங்க, ஒன்று அதே ஸ்டாண்டில் வைப்பாங்க, ரெப்போ ரேட்டை எதுவுமே பண்ணாமல் நியூட்ரலாக இருக்கும். ஆல்ரெடி போன மாதம் இருந்தது அதே ரெப்போவே இருக்கும். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதே ரெப்போ இருக்கும். ஒன்று இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, இல்லைனா இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன பண்ணுவாங்க, டிக்ரீஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் என்ன சேஞ்ச் பண்ணாலுமே, ரெப்போவில் என்ன சேஞ்ச் பண்ணாலுமே நீ கட்டுற இஎம்ஐ ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அதில் சேஞ்சஸே இல்லை அப்படின்னா அது ஃபிக்ஸட் டைம். அதாவது ரெப்போவில் என்ன சேஞ்ச், மார்க்கெட்டில் என்ன சேஞ்ச் நடந்தாலுமே நீ கட்டுற இஎம்ஐல சேஞ்சே இல்லை அப்படின்றது தான் ஃபிக்ஸட் ரேட்டிங், ஃபிக்ஸட் லோன், அது ஃபிக்ஸட் லோன், ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சரி, அப்போ என்ன ஃப்ளோட்டிங்னா என்ன சார் அப்படின்னா, ஃப்ளோட்டிங்னா என்ன ப்ரோ அப்படின்னா, ஃப்ளோட்டிங்ன்றது இப்போ நான் சொன்ன மாதிரி ஆகஸ்ட்ல வந்து ரெப்போ நடக்குது. ரெப்போவில் என்ன பண்ணாங்க, ஒன்று சேஞ்சே பண்ணல, நியூட்ரல் ஸ்டாண்ட்ஸ் மீன்ஸ் அதே ரெப்போ. இப்போ கரண்ட்டாக எவ்வளோ இருக்குது மக்களே, 5.50 இருக்கா, அதிலே இருக்குன்னு வச்சுங்களேன். இன்னொன்று வந்து ரெப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, 6 இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இன்னொன்று வந்து ரெப்போ டிக்ரீஸ் பண்ண வாய்ப்பு. இந்த 3 விஷயம் தானே பண்ணுவாங்க, ஒன்று இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, இல்லை டிக்ரீஸ் பண்ணுவாங்க, இல்லை அதிலே வைப்பாங்க. இப்போ டிக்ரீஸ் பண்ணிட்டாங்க. எவ்வளோ டிக்ரீஸ் பண்ணிட்டாங்க, 5க்கு கொண்டு போயிட்டாங்க. இப்போ ரெப்போ டிக்ரீஸ் பண்ணிட்டாங்கன்றப்போ நான் கட்டுற இஎம்ஐ அமௌண்ட், நான் அந்த லோனுக்கு கட்டுற இஎம்ஐ அமௌண்ட்டுமே இப்போ போன மாதம் வந்து 1500 கட்டினேன். இப்போ ரெப்போ டிக்ரீஸ் ஆனதால இப்போ நான் வெறும் 1000 தான் கட்டுறேன். ஓகேவா? அது ஒரு கேஸ். இப்போ ரெப்போ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நான் போன மாதம் 1500 கட்டினேன்னா இப்போ என்ன பண்ணுவேன்னா 2000 கட்டுவேன். ரெப்போ எந்த சேஞ்சுமே இல்லைன்னா போன மாதம் கட்டின 1500 அப்படியே 1500 கட்டுவேன். இது 3 விஷயம் தானே. இங்கே பாருங்க, 1500 1000 ஒன்று, 1500 2000 ஒன்று, 1500 1500 அப்படி இருக்கு. அப்போ நீங்க ரெப்போல என்ன சேஞ்ச் நடந்தாலும் நீங்க கட்டுற இஎம்ஐல சேஞ்ச் நடக்குதுன்னா அது ஃப்ளோட்டிங். புரிஞ்சுதா?
புரியுதா மக்களே? இன்ட்ரெஸ்ட் இது லோன்ஸில் வந்து நான் இப்போ பேசிக் இன்ட்ரோ மட்டும் தான் சொல்லியிருக்கேன். லோன்ஸில் இன்னும் நிறைய இருக்குது மக்களே. என்ன சொல்கிறது, பிளட்ஜுனா என்ன, டைப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி பொறுத்து லோனை கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. பிளட்ஜு, ஹைப்போத்திகேஷன், மார்க்கேஜ், அடுத்து ஓவர் டிராஃப்ட்னா என்ன, கேஷ் கிரெடிட்னா என்ன, அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. அடுத்து ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங்லாம் இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி பேங்கிங் அவேர்னஸில் பெய்டு சீரீஸில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இன்னொன்று மக்களே, இப்போ பெய்டு சீரீஸில் ஒன்று வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அபிட் சார் இங்கிலீஷ் அப்படின்னு போனீங்கன்னா, ஒரே நிமிஷம் இங்கே பாருங்கள், நம்ம கோர்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸில் டாபிக் ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேவா? இப்போ ஜூனுக்கு அப்படியே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இன்னொன்று வந்து கரண்ட் அஃபேர்ஸில் இது பண்ணியிருக்காங்க. அதுலேயே கரண்ட் அஃபேர்ஸில் கீழே வந்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும், ஆர்பிஐ ரிப்போர்ட்ஸ்னு. நம்ம ஆர்பிஐ இப்போ ரிப்போர்ட்ஸ் வந்து சீரிஸ் யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்கல, அதோட பிடிஎஃப் வந்து இங்கே இருக்கும். ஓகேங்களா? இது நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த விஷயம். அடுத்து வந்து பேங்கிங் அவேர்னஸில் வந்து ஆல்ரெடி நம்ம எல்லா வீடியோமே, ஆல்மோஸ்ட் எல்லா லெக்சருக்குமே வந்து கிட்டத்தட்ட 30 வீடியோக்கு மேலே இருக்கும். அதில் டாபிக் வைஸ் குவிஸ் இருக்குல்ல, அந்த குவிஸோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோமே நம்ம போடுறோம். ஓகேங்களா? குவிஸோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோமே நம்ம போட போகிறோம், அதுவுமே இருக்கும். ஓகேங்களா? மொத்தமாக ஒரு 50, அதாவது கண்டென்ட் வீடியோ மட்டுமே ஒரு 30-31 வரும். கிவ்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோலாம் சேர்த்தீங்கன்னா ஒரு 50 கிட்ட வரும். ஓகேங்களா? அதுவுமே இங்கே இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி இப்போ நம்ம யூடியூப்பில் போகிற எல்லாமே ஆல்ரெடி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், டீட்டெயில்டாக இருக்கும். நீங்கள் வேணால் அவைல் பண்ணி பாருங்கள். ஓகேவா? சரி, ஓகே மக்களே, இப்போ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லோன்ஸில் பார்ட் 2 வீடியோவில் சந்திப்போம். நன்றி.